ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மாங்காவோட 15வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 14வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஷின் செம்ம ஷாக்காயே அப்படியே நிக்கிறான். சாய் கேங்சான் தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் கோல்டன் கலர்ல மாறுது. இத பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிரண்டு போய் சொல்றாங்க, அடேங்கப்பா, இதுதான் பிரின்சிபலோட ஃபுல் பவரா? இந்த பஞ்சஸ் வச்சுதான் அந்த எஸ் கிளாஸ் மான்ஸ்டர்ஸ பலூன் மாதிரி பொளந்து எடுத்தாரா? ஏய், நிஜமாவே இவங்க இங்க ஃபுல் பவர் யூஸ் பண்ணணுமா பேசிக்கிறாங்க. அப்போ மிரி மனசுல நினைச்சிட்டு இருக்கா, டீச்சர் ஷின் ரொம்ப பவர்ஃபுல்னு எனக்கு தெரியும். ஆனா பிரின்சிபல் அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணா ஒருவேளை டீச்சர் ஷின்னால ஜெயிக்க முடியாதோ? நான் எப்படியாவது அவங்கள நிறுத்தணும்னு யோசிக்கிறா. அங்க பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி வராங்க. டக்குன்னு ஷின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதுல லூ தன்னோட 11th ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டான், அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆஃபர் பண்ண விரும்புறான் இருக்கு. ஷின் சொல்றான், என்னது, இந்த டைம்லயா? இப்போ என்னால அவனோட கிஃப்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் ஒரு ஃபைட்ல இருக்கேன். முதல்ல இந்த கேங்ஸான நாக் அவுட் பண்ணனும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். சாய் கேங்ஸான் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. ஹா, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபைட்டுக்காக என் கைய உடைச்சுக்க கூட நான் தயார். ரெண்டு பேரோட ஃபிஸ்டும் ஒன்னோட ஒன்னு மோத போற அந்த நொடியில டக்குன்னு ரெண்டு பேருக்கும் நடுவுல பூ வந்து விழுது. ஷின் சொல்றான், என்னது, இதுதான் அவன் கிஃப்டா கொடுக்க வந்தானா? இது என்னடா கிஃப்ட்? அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நேரா பிரின்சிபல் மேல போய் விழுது. அந்த பூக்களை பார்த்ததும் பிரின்சிபலுக்கு பயங்கரமா பயம் வந்து ரிங்க விட்டு ஓடியே போயிடுறாரு. அழுதுட்டே சொல்றாரு, ஐயோ, ஏன் இப்படி நடக்குது? அவர் இன்னும் மயக்கம் கூட ஆகல, அதுக்குள்ள அவருக்குள்ள இருந்த அந்த மான்ஸ்டர் வெளியே வந்துருச்சே. ஷின் யோசிக்கிறான், இவருக்கு என்ன பிரச்சனை? ஃப்ளவர்ஸ்னா அலர்ஜியா? ஒரு நிமிஷம், அவரு ரிங்க விட்டு ஓடிட்டாருன்னா அப்ப இங்க வின்னர் நானா? அப்போ என் பிலீவர்ஸ் லிஸ்ட்ல இன்னொரு எஸ் ரேங்கர் ஆட் ஆக போறாரு. ஆனா இன்னும் அந்த மெசேஜ் வரலையே, சாய் கேங்சான் என் பிலீவர் ஆயிட்டாருன்னு. ஒருவேளை நான் மிலி கிட்ட இருந்து வாங்கின மாதிரி இவர்கிட்ட இருந்தும் அந்த கீவேர்டை சொல்ல வைக்கணுமோ? அப்போதான் நம்ம ஷின்னுக்கு அந்த ஆண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. உங்களோட 42 லேக் நான் பிலீவர்ஸ் உங்க சிட்டிக்குள்ள என்டர் ஆக விரும்புறாங்க. அவங்களும் காட் ஷின்ன வர்ஷிப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க அவங்கள அக்செப்ட் பண்றீங்களா?ன்னு கேட்டு ஒரு மெசேஜ் வருது. இத கேட்டது நம்ம ஷின்னுக்கு செம்ம ஹாப்பி. வாவ், இதை விட ஒரு அமேசிங் விஷயம் இருக்கவே முடியாது. என் பிலீவர்ஸ் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஷின் வெளிய பார்த்துட்டு சொல்றான், ஒரு நிமிஷம், நான் இங்க இருந்து போகணும். இதெல்லாம் மேனேஜ் பண்ண ஒரு நல்ல இடமா பார்க்கணும். உடனே ஷின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அவனோட சிட்டியோட சைஸ் டபுள் ஆயிடுச்சு. புதுசா வர பிலீவர்ஸ்க்காக நிறைய வீடுகளும் கட்டியாச்சு அதுல இருக்கு. அவனோட ஆர்டினரி பிலீவர்ஸ் குவெஸ்ட் பாதிக்கு மேல ஃபில் ஆயிடுச்சு. ஷின் சொல்றான், இது பாதிக்கு மேல முடிஞ்சிடுச்சு. இனிமே பிலீவர்ஸ் சேர்க்க நான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை போல. அப்படியே தரையில படுத்து உருண்டு, அப்பாடா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எப்போதான் எனக்கு 1 பில்லியன் பிலீவர்ஸ் வருவாங்களோன்னு புலம்புறான். ஷின் இதெல்லாம் பண்றத பார்த்தா அந்த ஆண்ட்டுங்க பேசிக்குதுங்க. பாருங்க, காட்ஷின் ஏதோ புதுசா கிரீட் பண்றதுக்கு ஒரு முறை கண்டுபிடிச்சிருப்பார் போல. நாமளும் இதே மாதிரி காட்ஷின்ன கிரீட் பண்ணலாமா? மத்த ஆண்ட்டுங்க, ஆமா ஆமா, இது ஏதோ ஒரு டிவைன் கிரீட்டிங் மாதிரி தெரியுதுன்னு சொல்லுதுங்க. திடீர்னு ஷின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது. லார்ட் ஷின், நாங்க உங்களுக்கு ஒன்னு கொடுக்க விரும்புறோம். ஷின், என்னடா இது புதுசா? அந்த ஆண்ட்டுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஷின்ன கிரீட் பண்ணுதுங்க. காட் ஷின், காட் ஷின்னு கத்திக்கிட்டே இருக்குங்க. ஷின் சொல்றான், டேய், இதுங்களுக்கு யாருடா கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சரி, அந்த பிரின்சிபல் எங்க போனாரு? டைம் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணலாம்னு சொல்லி போன் எடுக்கிறான். போனை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அதுல ஸ்வோர்ட் டீமன் சூசைட் பண்ணிக்க போற மாதிரி தெரியுது. உடனே ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஸ்வோர்ட் டீமன் இஸ் அபவுட் டு கமிட் சூசைட். அவனை காப்பாத்த விரும்புறீங்களா? ஷின், சூசைடா? ஆனா ஏன்? சீன் கட் பண்ணா நம்ம ஸ்வோர்ட் டீமனை காட்டுறாங்க. அவன் கையில ஒரு நைஃப வச்சுட்டு ரொம்ப பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து ஷின் வரான். ஹே ஸ்வோர்ட் டீமன், என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்வோர்ட் டீமன் உடனே, ஸ்வோர்ட் காட், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. இத கேட்ட ஷின்னுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கையில இருந்து அந்த நைஃப புடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு, ஏய், உன் மனசுல என்னடா ஓடிட்டு? ஏன் சூசைட் பண்ணிக்க நினைச்ச? ஸ்வோர்ட் டீமன் சொல்றான், ஸ்வோர்ட் காட், அப்படிலாம் இல்ல, இது நான் சுயமா பண்ணல. அப்போதான் ஷின்னுக்கு ஃபீல் ஆகுது பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. ஷின் கேக்குறான், என்னது? அப்போ நீ சூசைட் பண்ண ட்ரை பண்ணையா? ஆனா நீ கிட்டப்பட்ட உன்னையே கொன்னிருப்பியே. அப்போ அவனுக்கு பின்னாடி மாஸ்க் போட்ட ஒரு உருவம் வருது. அது மீனா. அவ சொல்றா, ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். இவன் சாகுற நிலைமைக்கு போயிட்டான். மீனா மனசுல நினைச்சுக்கிறா, இந்த பயம் எங்க இருந்து வந்தா? நான் எதையுமே இங்க சென்ஸ் பண்ண முடியலையே.
ஸ்வோர்ட் டீமன் சொல்றான், ஸ்வோர்ட் காட், உங்க காட கொஞ்சம் கூட டவுன் பண்ணாதீங்க. அந்த மாஸ்க் போட்டாலும் ரொம்ப அஜீபா இருக்கா. அவளோட டெக்னிக்ஸ் எனக்கு சுத்தமா புரியல. அவ பேச்சு மட்டும் நம்பிடாதீங்க. அவளோட பேச்சு ரொம்ப மேனிபுலேட்டிவா இருக்கும். பார்க்க ஒரு மாரி விசித்திரமா இருக்கான். ஷின் மீனாவ பார்த்துட்டு சொல்றான், அது பையனும் இல்ல, விசித்திரமாவும் இல்ல. ஸ்வோர்ட் டீமன், அப்ப யாரு ஸ்வோர்ட் காட் அது? ஷின், ஷியாங் மீனா, நீ இங்க என்ன பண்ற? ஸ்வோர்ட் டீமன் உடனே, என்னது? ஷியாங் மீனாவா? அவ ஏன் என் கூட இப்படி பண்ணணும்? ஷின்னால அவள அனலைஸ் பண்ண முடியுது. ஷியாங் மீனா கேக்குறா, உனக்கு எப்படி என்ன அடையாளம் தெரிஞ்சுது? ஷின் சொல்றான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட யார வேணாலும் சென்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குன்னு. ஸ்வோர்ட் டீமன், நான் நினைச்ச மாதிரியே ஸ்வோர்ட் காட் சந்திக்கிற ஆளுங்க எல்லாமே வேற லெவல்ல தான் இருக்காங்க. ஷியாங் மீனா தன்னோட மாஸ்க கழட்டி தூக்கி எறிஞ்சிடுறா. ஸ்வோர்ட் டீமன், உனக்கு எவ்ளோ தெரிவு இருந்தா என்கிட்ட இப்படி பண்ணணும்? ஷியாங் மீனா சொல்றா, எனக்கு இப்பவும் புரியல. நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சேன்னு. நான் ஒரு கிளாஸ் மாஸ்க் போட்டிருந்தேன். உன்னோட சென்ஸ் பண்ற ஸ்கில் அவ்ளோ பவர்ஃபுல்லா ஒரு கிளாஸ் மாஸ்க கூட சென்ஸ் பண்ணிடுச்சு. ஷியாங் மீனா பேசும்போதே அவ கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்வோர்ட் டீமன், அடேங்கப்பா, இவளோட பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஷின்னுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்ல. அவன் கேக்குறான், சரி அதெல்லாம் விடு. நீ இங்க என்ன பண்ற? இத கேட்டதும் ஷியாங் மீனாக்கு பயங்கர கோவம் வருது. என்கிட்டயே கேக்குறியா நான் இங்க என்ன பண்றேன்னு? நான் இந்த நாய கொல்ல வந்தேன். ஷின், என்னது? நீ ஸ்வோர்ட் டீமன கொல்ல வந்தியா? ஸ்வோர்ட் டீமன், ஸ்வோர்ட் கான், நான் சொன்னேன்ல, கொரியால ஒரு 10 பேர கொல்ல முடியாது. இவ அந்த 10 பேர்ல ஒருத்தி. ஷின், ஸ்வோர்ட் டீமன், எனக்கு ஒரு பாத் சொல்லு. நீ நிஜமாவே ரொம்ப வீக் இல்ல? இத கேட்டதும் ஸ்வோர்ட் டீமன் ஒரு மாறி ஃபேஸ் வச்சுக்கிறான். ஷின் சொல்றான், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா நீ ஸ்வோர்ட் டீமன மன்னிக்க முடியாதா? பாக்க பயங்கரமா ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி தெரிஞ்சாலும் ட்ரஸ்ட் மீ, அவன் உண்மையிலே ரொம்ப நல்லவன். ஆனா ஷியாங் மீனா தன்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே சொல்றா, என்ன சொன்ன? அந்த நாய நான் விட்டுடணும்னு சொல்றியா? அவன் என் தங்கச்சி மிரிய கொல்ல ட்ரை பண்ணான். ஷின் மனசுல நினைச்சுக்கிறான், நான் நினைச்ச மாதிரியே ஸ்வோர்ட் டீமன் மிரிய கொல்ல ட்ரை பண்ணது இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஷின் சொல்றான், ப்ளீஸ் இந்த ஒரு தடவைக்கு அவனை விட்டுடு. நான் கேரண்டி தரேன், அவன் இனிமே இப்படி எதுவும் பண்ண மாட்டான். ஷாங் மீனா சொல்றா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. நீயும் இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இவனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல நிக்கிறது நீதான். ஷின், ஏய், நான் ஏன்? நான் என்ன பண்ண? ஷியாங் மீனா சொல்றா, ரொம்ப இன்னசென்ட்டா நடிக்காத. யோஹான் தான் உன் பேரை சொன்னான். இது எல்லாத்துக்கு பின்னாடியும் நீதான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஷின், என்னது? யோஹானா? இதுல நான் எப்படி இன்க்ளூட் ஆனேன்? ஷியாங் மீனா சொல்றா, நீ என் தங்கச்சி மிரிய யூஸ் பண்ணிருக்க. ஒவ்வொரு தடவையும் நீ அவ லைஃப சேவ் பண்ண மாதிரி காட்டுற. ஆனா உன்னோட உண்மையான பிளான் வேற. ஷின் மனசுல நினைச்சுக்கிறான், என்னடா இவ மனசுக்குள்ளேயே ஒரு வச்சிருக்கா. அப்புறம் ஷின் கேக்குறான், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீ உன் தங்கச்சி மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கேனா, அப்புறம் எதுக்கு அவளோட அபிலிட்டிஸ சீல் பண்ணி வச்சிருக்க? இந்த கேள்விய கேட்டதும் ஷியாங் மீனா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறா. மனசுல நினைச்சுக்கிறா, இவனுக்கு எப்படி தெரியும் நான் மிரியோட அபிலிட்டிய சீல் பண்ணி வச்சது? இவனோட சென்சிங் ஸ்கில் அவ்ளோ பவர்ஃபுல்லா ஒரு கிளாஸ் மாஸ்க கூட சென்ஸ் பண்ணிடுச்சு. இவன் முதல்ல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே இருந்தான். இவன் எனக்கு ரொம்ப டேஞ்சரஸா இருப்பான் போல. இவனை இப்பவே கொல்லணும். ஷின் மிரிய அனலைஸ் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்டான், அவ உடம்புல ஒரு பிளட் சீல் இருக்கு. அத போட்டது அவ அக்கா தான். அந்த சீல்னால அவளோட லைஃபும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஷின் சொல்றான், மிரி அவளோட அபிலிட்டியை எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்றது ஷியாங் மீனா கிட்ட தான் இருக்கு. நான் எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு இது புரியல. அந்த சீல மெயின்டைன் பண்றதுக்காக ஏன் உன் லைஃபே பணைய வச்சிருக்கேன்? ஒருவேளை நீ ரொம்ப ஜெலஸா இருக்கியோ? உன் தங்கச்சி உன்னை விட ரொம்ப நல்ல ஹண்டர். அவ சரியா க்ரோ ஆனா ரொம்ப பெரிய ஆளா வந்துருவான்னு பயப்படுறியா? இத கேட்டதும் ஷியாங் மீனாக்கு பயங்கர கோவம் வருது. உனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. நீ உன் வாய திறந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவ டிக்ளரேஷன் ஆஃப் அப்பாஸ்டல்னு ஒரு ஸ்கில்ல ஷின் மேல யூஸ் பண்றா. ஷின் அசைய முடியாம ஒரே இடத்துல நிக்கிறான். ஸ்வாட் டீமன் முன்னாடி வந்து, ஸ்வாட் காட், நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்றான். ஷியாங் மீனா தன்னோட இன்னொரு கையால ஒரு ஃபிளிக் பண்றா. நீ எனக்கு ஒரு பூச்சிக்கு சமம்னு சொல்றா. அந்த ஒரு ஃபிளிக்ல ஸ்வாட் டீமன் தூக்கி எறியப்படுறான். ஷின் ஷாக் ஆகிடுறான். அவனை ஒரே ஒரு ஃபிளிக்ல தூக்கடிச்சிக்காளா? இவளோட அபிலிட்டிஸ் எவ்வளவு பவர்ஃபுல்? அப்புறம் கேக்குறான், ஸ்வாட் டீமன் நீ நல்லா இருக்கியா? ஸ்வாட் டீமன் சொல்றான், ஸ்வாட் காட், ரொம்ப கவனமா இருங்க. ஷியாங் மீனா பத்தி ஒரு ரூமர் ரொம்ப ஃபேமஸ். அவ ஒரு எஸ் கிளாஸ் ஹண்டர் இல்ல, ஒரு எஸ்எஸ் கிளாஸ் ஹண்டர்னு சொல்லுவாங்க. ஷின் மனசுல நினைச்சுக்கிறான், என்னது எஸ்எஸ் கிளாஸ் ஹண்டரா? நானும் ஒரு ஜி கிளாஸ் ஹண்டர். நாங்க எப்படி ஃபைட் பண்ண முடியும்? அவ என்னை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்காளே.
ஷியாங் மீனா சொல்றா, உன்னோட முடிவுக்கான டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கைய மூடுறா. ஷின்னுக்கு ஹார்ட்ல பயங்கரமா வலிக்குது. ஷின், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். ஸ்வாட் டீமன், ஸ்வாட் காட், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கத்துறான். ஷின் பேசாம இருக்கான். ஸ்வாட் காட், நீங்க சாகக்கூடாது. என் கண் முன்னாடி ஸ்வாட் காட் சாகுறத நான் எப்படி பாப்பேன்? அப்போ ஷின் கத்துறான். டேய் ஸ்வாட் டீமன், உன் ஃபால்த்து பேச்ச நிறுத்து. எனக்கு கூச்சமா இருந்துச்சு, அதான் அப்படி இருந்துச்சு. இத பார்த்து ஷியாங் மீனாவும் ஸ்வாட் டீமனும் ஷாக் ஆகிடுறாங்க. ஷின் சொல்றான், அப்பா, உன் கூச்சம் முடிஞ்சதா? இப்ப நான் நிம்மதியா மூச்சு விடலாம். ஷியாங் மீனா யோசிக்கிறா. இவன்டா கூச்சமா இருந்துச்சுன்னு சொல்றான். நான் என் பவரை அவ்ளோ யூஸ் பண்ணேன். இது என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக். இவன் எங்க இருந்துடா வந்தான்? ஷியாங் மீனா சொல்றா, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப பவர்ஃபுல்னு நான் நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா என் அபிலிட்டி வெறும் மைண்ட் சம்பந்தப்பட்டதுன்னு நீ நினைச்சா அது தப்பு. நீ இன்னும் என் அபிலிட்டி பத்தி முழுசா பார்க்கல. அவ தன்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸ்வாட் டீமன் சொல்றான், இது ஆப்சல்யூட் கிரைசிஸ். அவன் திரும்பவும், ஸ்வாட் காட், நான் சொன்னல, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஷியாங் மீனா ஒரு எஸ் கிளாஸ் ஹண்டர் இல்ல, ஒரு எஸ்எஸ் கிளாஸ் ஹண்டர். ஷின் மனசுல நினைச்சுக்கிறான். கொரியால அஃபீஷியலா எஸ் கிளாஸ் தான் பவர்ஃபுல் ஹண்டர். இவ எஸ்எஸ் கிளாஸ்னா மத்தவங்கள விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பா. ஆமா, அந்த சோய் காங்சனை விட இவ பல மடங்கு பவர்ஃபுல். இல்ல, சோய் காங்சனை இவ கூட கம்பேர் பண்றதே தப்பு. அப்போ ஷியாங் மீனா தன்னோட பர்ன் டெக்னிக்கை யூஸ் பண்றா. அங்க ஒரு பெரிய ஃபயர் உருவாகி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஷின் யோசிக்கிறான், இவ்வளவு பவர்ஃபுல் மென்டல் அபிலிட்டி கூட இவ்வளவு பவர்ஃபுல் ஃபயர் அட்டாக்கும் இருக்கா? நிஜமாவே ஷியாங் மீனா ரொம்ப பவர்ஃபுல். இப்பதான் தெரியுது. அவ இங்க விளையாடல, நிஜமாவே எங்கள கொல்லதான் வந்திருக்கா. ஷியாங் மீனா சொல்றா, என்ன, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. இந்த தடவை அவ ஐஸ் அட்டாக்க யூஸ் பண்றா. ஸ்வாட் டீமன் முழுசா ஃப்ரீஸ் ஆகிடுறான். ஷின்னோட காலும் ஃப்ரீஸ் ஆகுது. ஷின், என்னது, இவளால ஐஸ் அட்டாக்கும் யூஸ் பண்ண முடியுமா? ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. இவன் ஒரு சைக்கிக் ஹண்டரா இருந்துட்டு எப்படி இவ்ளோ அட்டாக்க இவ்ளோ ஈஸியா யூஸ் பண்றா? இது கண்டிப்பா ஒரு இல்யூஷனா தான் இருக்கணும். அவ ஸ்வாட் டீமன் கிட்ட சொல்றான், டேய் டீமன், உன்னை ஃப்ரீ பண்ண ட்ரை பண்ணு. இது வெறும் இல்யூஷன் தான். அப்போ ஷியாங் மீனா ஒரு பெரிய ஊத்த கொண்டு வந்துட்டு சொல்றா, ஆமா, இது இல்யூஷன்னா நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா இந்த இல்யூஷன்னால உன் உடம்புக்கு பாதிப்பு வந்தா நீ இந்த இல்யூஷன்னால சாகவும் செய்யலாம். நீ சாக வேண்டான்னு நினைச்சா உன் ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ணு. ஷின் யோசிக்கிறான். நான் உண்மைய சொன்னாலும் இவன் நம்ப போறதில்ல. அவன் சொல்றான், நான் ஒரு தேர்ட் கிரேட் ரைட்டர். நான் இப்ப எதையும் யோசிக்கல. நான் என் பிளான் எல்லாம் மிரிய ஒரு எஸ் கிளாஸ் ஹண்டர் ஆக்குறது தான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நீ சொல்றியா? ஆனா ப்ளீஸ், நீ மிரி மேல இருக்கிற அந்த சீலை எடுத்துட முடியுமா? ஷியாங் மீனா சொல்றா, நீ உண்மைய சொல்ல மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு இல்ல. பரவாயில்ல, நான் உன்னை கொல்ல தயாரா இருக்கேன். சரி, இந்த லைஃப்க்கு பை பை சொல்ல ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அந்த உள்ள மேல தூக்கி போடுறா. ஸ்வாட் டீமன் கத்துறான், ஸ்வாட் காட், நம்ம சாக போறோம். அப்போ ஷின் தன்னோட ஸ்கில் ஷேரிங் அபிலிட்டி யூஸ் பண்ணி ஸ்டீல் பாடியோட ஒரு பயங்கரமான பஞ்ச் அது மேல விடுறான். அந்த பஞ்ச்ல அந்த விண்கல் சுக்குநூறா உடைஞ்சிடுது. இத பார்த்து ஷியாங் மீனா ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, ஒரே ஒரு பஞ்ச்ல அவ்ளோ ஃபோர்ஸ ரிலீஸ் பண்ணி அந்த விண்கல்லைய உடைச்சிட்டானா? ஸ்வாட் டீமன் சொல்றான், நான் நினைச்ச மாதிரியே ஸ்வாட் காட் யார்ட்டையும் தோக்க மாட்டாரு. ஷின், முன்னாடியே சொன்னல்ல, இது எல்லாம் இல்யூஷன்னு. ஏன் என் பேச்ச நம்பல? ஸ்வாட் டீமன் அவன் முன்னாடி முட்டி போட்டுட்டு, ஸ்வாட் காட், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கன்னு. ஷின், ஏய், உன்னை ஓவர் ஆக்டிங் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல. ஷியாங் மீனா யோசிக்கிறா, எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு ஜி ரேங்க் தான். அப்புறம் எப்படி இவன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கான்? ஸ்வாட் டீமன் சொல்றான், இவ்வளவு பெரிய தப்புக்கு நான் என் வயித்தை கிழிச்சிக்கணும். ஷின் அவன் ஷர்ட்டை புடிச்சு இழுத்து, எவ்ளோ நேரம்டா ஓவர் ஆக்டிங் பண்ணுவ? உன் ஒண்ணுமே இல்ல பேச்ச கேட்டு நான் ரொம்ப கவலையாகிருக்குதாகிட்டேன். ஒரு நிமிஷம் இரு, உன் பேச்சை விட இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஷின் ஜம்ப் பண்ணி ஷியாங் மீனா கிட்ட போறான். சோ, மிரியோட கார்டியன், நான் சொல்றதை இப்ப கவனமா கேளு. இத பார்த்து ஷியாங் மீனா ஷாக் ஆகிடுறா. இவ எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா வரான்னு மனசுல நினைச்சிட்டு பின்னாடி போறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி வருவேன்னு சொல்லி ஒரு இல்யூஷனரி ஸ்பேஸ்னு ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றா. ஷின், நான் முன்னாடியே சொன்னல, உன் மைண்ட் அபிலிட்டி என் மேல வேலை செய்யாதுன்னு. அப்போ ஷின்க்கு பின்னாடி ஒரு போர்ட்டல் திறக்குது. ஷின் எங்கேயோ டெலபோர்ட் ஆகிடுறான். அந்த இடம் ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கு. ஷின், நான் எங்க வந்துட்டேன்? இந்த சர்ஃபேஸ் கூட ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இங்க கூட நல்லா இருக்கு. ஏன்னு தெரியல, இங்க வந்ததும் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. இங்க ஒண்ணும் தெரியல, ஆனா என் சுத்தி நெறைய இன்செக்ட்ஸ் இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. அதுங்க நல்லா சத்தம் போடுது. இந்த லைஃப்ல எனக்கு பீஸ் கிடைச்ச மாரி இருக்கு. அப்போ ஷின்க்கு முன்னாடி ஸ்கை வருது. அங்க நெறைய ஸ்டார்ஸ் இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. அப்போ ஷின்க்கு பின்னாடி ஷியாங் மீனா வரா. ஷின், நீ என்ன ரொம்ப கவலையாக இருக்குது பண்ணிட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ல ஷின் மேல யூஸ் பண்றா. அப்பதான் ஷின்க்கு ஞாபகம் வருது. ஆமா, நான் ஷியாங் மீனா கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன்ல.
ஷியாங் மீனா அவ மேல இன்ஃபினிட்டி டீப் ஸ்வாம்ப யூஸ் பண்றா. அந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு மாரி லிக்விட் வந்து ஷின்ன புடிச்சு உள்ள இழுக்குது. ஷியாங் மீனா சொல்றா, "ஷின், இதுதான் உன்னோட எண்ட். நீங்க எந்த ஸ்கில்ல வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோ. ஆனா இங்க எதுவும் வேலைக்காகாது." ஷின் தொடர்ந்து காட்ஸ் கிரஷிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறான், "என் ஸ்கில் எதுவும் இங்க ஏன் வேலை செய்யல?" ஷியாங் மீனா சொல்றா, "நீ டென்ஷன் எடுக்காத. நீ இங்க சாக மாட்ட. ஆனா நீ உள்ள போயிட்டேன்னா உன் பாடி எப்பவுமே ஒரு மாரி ஸ்டேட்டுக்கு போயிடும். உன் லைஃப்ல நீ திரும்ப எழுந்திருக்கவே முடியாது." ஷின் ஷாக் ஆகி, "இப்போ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், ரெண்டுமே ஒண்ணு தானே?" அப்புறம், "ஒரு நிமிஷம், நீ அமைதியாயிரு 100%. இதுவும் அவளோட ஒரு இல்யூஷன் தான் யோசிக்கிறான். ஷியாங் மீனா ஷின்னோட தலை மேல கால வெத்திட்டு சொல்றா, "ஷின், இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ்." ஷின், "ஹேய் மிஸ் கார்டியன்." ஷியாங் மீனா, "ஏய், ஏன் அசைற? நான் கேக்குறதுக்கு ஆன்சர் பண்ணு." ஷின் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு சொல்றான், "அது வந்து." ஷியாங் மீனா ஷியாங் மீனா சிரிக்கிறா. "இப்பதான் நீ பேசுற மூடுக்கு வந்திருக்க போல." ஷின் சொல்றான், "இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நான் அத சொல்ல வரல. எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு." சொல்றான். ஷியாங் மீனா என்னடா சொல்றான்னு கேட்க, நம்ம ஷின், "உங்க அண்டர்வேர் தெரியுது, ஒயிட் கலர்ல இருக்குன்னு." சொல்றான் பாருங்க. இத கேட்டதும் ஷியாங் மீனாக்கு கோவம் தலைக்கேறிடுது. உடனே பின்னாடி போயிடுறா. ஷின், "இவ்வளவு மினி ஸ்கர்ட் போட்டுட்டு யார் உங்களை என் தலை மேல கால வைக்க சொன்னா?" ஷியாங் மீனா கோவத்துல அட்டாக் பண்றா. அந்த லிக்விட் ஷின்ன உள்ள இழுக்குது. ஷின், "எனக்கு ஏன் இவ்வளவு தூக்கம் வருது?" "இல்ல, நான் இங்க தூங்கக்கூடாது." ஷியாங் மீனா கிட்ட ஏன் அவ மிரி மேல அவ்வளவு கதர்னாக் சீல போட்டான்னு கேட்கணும்னு யோசிக்கிறான். அப்போ ஷின்க்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. "ரோஸ் நைட்ட ஆக்டிவேட் பண்றதுக்கான கண்டிஷனை நீங்க ஃபில்ஃபில் பண்ணிட்டீங்க." அங்க சர்ஃபேஸ்ல ஷியாங் மீனா பக்கத்துல யாரோ வராங்க. அவ திரும்பி பார்க்கறா. அந்த லிக்விடுக்குள்ள இருந்து ரோஸ் நைட் வெளிய வரான்.